மரங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டிய மனிதர்கள் தங்களின் கடமைகளிலிருந்து தவறியதால் ஓசூர் மற்றும் கோவை மாவட்டத்தின் வனப்பகுதிகளில் யானைகள் உணவுகளுக்காக அவ்வப்போது ஊருக்குள் புகுந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் தமிழக கர்நாடக எல்லையான ஓசூர் வனப்பகுதிகளில் தந்தங்களுக்காக யானைகளை சில சமூக விரோதிகள் சுட்டுக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக பதறுகிறார்கள் அப்பகுதி வன உயிரின ஆர்வலர்கள். புலி மகசூலுக்காக வனத்துக்குள் இருக்கும் புளிய மரங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படுகிறது. யானைகளுக்கு பிடித்தமான தீனி என்பதால் யானைகள் புலியை கொத்து கொத்தாக பறித்து தின்றுவிடும். இதை தடுப்பதற்காக குத்தகைக்காரர்கள் துப்பாக்கியால் சுட்டு யானைகளை விரட்டுகிறார்கள். சில நேரங்களில் இப்படி சுடும்போது யானைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது. தென்னிந்தியாவில் ஆண் யானைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைய காரணமே தந்தங்கள் வேட்டையாடப்படுவதுதான் என்கின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள். சில நேரம் எடுக்கும் தவறான முடிவுகளால் அந்நிய மரங்களான சீகை, வேலி காத்தான், பார்த்தீனியம், தைலம் ஆகிய மரங்களின் தீவிர விதை பரவலால் யானைக்கு தீனி போடும் நமது நாட்டு மரங்கள் பெரும்பாலும் அழிந்து வருகின்றன. ஓசூர் வன கோட்டத்தில் யானைகள் வேட்டை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. வனங்களை ஆக்கிரமித்து வரும் லேண்டனா கேமரா எனும் உன்னிச் செடிகள், சீமை கருவேலம் உள்ளிட்டவை புற்கள் வளர்ச்சியை தடுத்து விட்டன. இதனால் யானைகள் தங்களின் உணவு தேவைக்காக விளைநிலங்கள் மற்றும் தோட்டங்களுக்குள் புகுந்து விடுகின்றன. வாழ்விட சுருக்கம், உணவு தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை ஓரளவு உயர்ந்திருக்கிறது. இந்திய மாநிலங்களில் அதிகபட்ச எண்ணிக்கையாக கர்நாடகத்தில் யானைகள் இருப்பதாக 2012 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு சொல்கிறது. தமிழகத்தில் உள்ள யானைகளில் பெரும்பகுதி கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி மாவட்ட வனங்களை வாழ்விடமாக கொண்டவை. இத்தனையும் தாண்டி நமக்கு கிடைக்கும் நல்ல செய்தி என்னவென்றால், இப்போது தென்னிந்திய யானை கூட்டங்களில் பலமான குட்டி யானைகள் அதிகம் இருப்பதுதான். யானைகளின் வாழ்விடங்களை பாதுகாத்து கொடுப்பது, அவை வலசை செல்லும் பாதைகளை தொந்தரவு செய்யாமல் இருப்பது ஆகியவற்றை செய்தால் மட்டுமே யானை இனத்தை தொடர் அழிவிலிருந்து காக்க முடியும். ஷார்மி பிளஸ் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ஆர் ராஜேஸ்வரி.